அணுமின் நிலைய ஊழியர்களின் குடியிருப்புகளை கடல் வழியாக வந்து முற்றுகையிடும் போராட்டம் கூடங்குளத்தில் நடந்தது. கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள 2 அணு உலைகளில் முதலாவது அணு உலையில் மின் உற்பத்திக்கான சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ளது. விரைவில் மின் உற்பத்தி துவங்கப்படும் என்று அணுமின் நிலைய இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அணு உலை சோதனை ஓட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதன்கிழமை அன்று கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் கடல் வழி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடிந்த கரையில் ஒன்றாக திரண்ட போராட்டக்காரர்கள் அங்கிருந்து படகுகளில் சென்று செட்டிக்குளம் பகுதியில் உள்ள அணு விஜய் ஊழியர் குடியிருப்பு பகுதியை முற்றுகையிட முயன்றனர். போராட்டக்காரர்களின் முற்றுகையை தடுக்கும் வகையில் கடற்கரையோரம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். அங்கேயே கூடாரங்கள் அமைத்து போலீஸ் அதிகாரிகள் தங்கினர். 150 படகுகளில் வந்த போராட்டக்காரர்கள் செட்டிக்குளம் அணுவிஜய் குடியிருப்புக்கு நேராக படகுகளில் நின்றபடி கோஷமிட்டனர். நெல்லை டிஐஜி சுமித் சரண், எஸ்பி விஜயேந்திர பித்தாரி உள்ளிட்ட அதிகாரிகளும் அங்கு வாகனங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். செவ்வாயன்று இப்பகுதியில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்திய போது அவர்கள் மீது கற்கள் வீசப்பட்டதை தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது. இச்சம்பவத்தில் 2 போலீசார் காயமடைந்த நிலையில் புதனன்று போராட்டத்தின் போது பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.